ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் லீடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஓப்பன் அப்போ தான் மார்க்கெட் அப்படின்றது காலையில் இருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாடல் அண்ட் ஸ்ட்ராங்கல் ரேஞ்சுக்குள்ள இருக்கிறாங்களா மார்க்கெட் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ள தான் செய்றாங்க மார்க்கெட் அப்படின்றது இருக்கிறாங்க. சரியா? ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது நமக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு என்ன செய்வீங்க மார்க்கெட் அப்படின்றது அப் ட்ரெண்ட் ஆகும். சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருந்தாங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் ஆகவும் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிறாங்க மார்க்கெட் அப் ட்ரெண்டா போயிட்டே இருக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. அதற்கான தடுப்பு வந்து R1 அண்ட் R2 அப்படின்ற ரெண்டு லெவல் வந்து இருக்குது. அதாவது நம்மளுக்கு ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கல் லெவல்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு என்ன செய்யலாங்க மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு சைடு வீஸ்ல போறதுக்கான சான்சஸும் என்ன செய்யலாங்க இந்த இடத்துல வந்து இருக்கலாம். சரியா? ஸோ அதை நீங்க தெளிவா வந்து கவனிக்கணும். ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கு மார்க்கெட் ஓப்பனே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 24,100 அந்த ரேஞ்சில் தான் நம்மளுக்கு ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு எங்க வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா R1 R2 வரையுமே நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு மார்க்கெட் அப்படின்றது பேருக்கு. அதுக்கு மேல வந்து போக முடியல. அங்கேயே நம்மளுக்கு R1 to R2 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு 12:30 மணிக்கு மேல R1 வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு நம்மளுக்கு கீழே மார்க்கெட் அப்படின்றது வந்து இறங்குது. ஸோ எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா சிந்தடிக் ஃபியூச்சர் வரைக்கும் தான் வந்திருக்காங்க. அதுக்கு கீழே வந்து என்ன செய்யல போக முடியல. சரிங்களா? அதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு S1 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் நம்மளுக்கு என்ன செய்யலாங்க அதுக்கு கீழே வரல. சிந்தடிக் ஃபியூச்சர்ல இருந்து அகைன் நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா மேல அப்படின்றது வந்து போயிருக்காங்க. ஓகே, ஸோ அங்கேயே வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டையும் வந்து கரெக்டா 24,100 அந்த ரேஞ்சிலேயே வந்து க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. அதாவது நம்மளுக்கு எங்க ஓப்பன் பண்ணாங்களோ நேர்பை அங்கேயே வந்து மார்க்கெட் அப்படின்றது க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம எப்பவுமே பார்க்கக்கூடிய இந்த செல்லர்ஸோட ரிப்போர்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதுல வந்து நம்மளுக்கு இன்னைக்கு எஸ்டர்டே பேஸ் பண்ணி பார்க்கும்போது 259 அப்படின்ற பிரீமியம் வந்து இருக்கு. இது வந்து ஸ்டாடல். ஓகேங்களா? 24,000 நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் டேல வந்து 18 ஸ்ட்ரைக் அடுத்தது 24,000 அப்படின்ற ஸ்ட்ரைக் தான் வந்து எடுத்திருந்தோம். அந்த ஸ்ட்ரைக்கில் உள்ள பிரீமியம் என்ன டோட்டல் பிரீமியம் பார்த்தீங்கன்னா 259 அப்படின்றது இருக்கு. கரண்ட் பிரீமியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 224 இருக்கு. சரிங்களா? அப்போ டோட்டலா நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது எவ்வளவு கொடுத்துருக்காங்க 34 பாயிண்ட் வரை நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது வந்து கொடுத்துருக்கு இந்த ஸ்டாடல்ல மட்டும். அதாவது செல்லர்ஸ்க்கு சொல்லணும். ஓகேங்களா? இது வந்து செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பார்க்கணும். இது பையர்ஸ்க்கு கிடையாதுங்க. இது வந்து டிகே எவ்ரிடே நம்மளுக்கு டிகே நடக்கும் இல்லையா? நீங்க அதிகமா வந்து நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா டெய்லி ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 30, 34, 33 அந்த ரேஞ்சில் தான் வந்து எவ்ரிடே வந்து டிகே அப்படின்றது வந்து நடக்கும். ஸோ அந்த ரேஞ்சுக்கான டிகே வந்து நம்மளுக்கு என்ன செய்வாங்க கொடுத்துருவாங்க. அதாவது நம்மளுக்கு நேர்பை இந்த ரேஞ்சுக்குள்ள முடிஞ்சா மட்டும்தான் மார்க்கெட். ஓகேங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ள நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது எங்க முடிஞ்சாலுமே ப்ராஃபிட் அப்படின்றதுல தான் வந்து செல்லர் அப்படின்றவங்க இருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு டிகே அப்படின்றது நடக்கணும். அப்ப நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தாலே டிகே நடந்தது அப்படின்னா அவங்க ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அதே மாதிரி ஸ்ட்ராங்கில் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு 33 பாயிண்ட் வரை என்ன செய்யறாங்க ப்ராஃபிட்ல தான் இருக்கிறாங்க. இதோட டோட்டல் பிரீமியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஸ்டாடல். இதுதான் ஸ்டாடல். ஓகேங்களா? ஸ்டாடல் வந்து 348. இப்போ கரண்ட்ல இருக்கிறது 314. சரிங்களா? 33 பாயிண்ட் வரை நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது வந்து இருக்கு. ஓகே, ஸ்ட்ராங்கிள் நம்மளுக்கு 259, 224 அப்படின்றது கரண்ட் பிரீமியம் இருக்கு. 34 பாயிண்ட் வரை நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே க்ளோசிங் அடிப்படையில். அதே இது 920 ஸ்டாடல் பார்க்கும்போது ஏடிஎம் ஸ்ட்ரைக் அடுத்தது 150 அப்படின்றது எடுத்திருந்தோம் இல்லையா? அந்த 150 நம்ம போட்டுக்கலாம். 150 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில 230 அப்படின்ற டோட்டல் பிரீமியம் வந்து இருக்கு. கரண்ட் பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா 225. ப்ராஃபிட் அப்படின்றது பார்க்கும்போது 5 பாயிண்ட் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இது வந்து ஸ்டாடலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதே சேம் தான் இருக்கு. 320 அப்படின்ற டோட்டல் பிரீமியம் வந்து இருக்கு. கரண்ட் பிரீமியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 315. ப்ராஃபிட் அப்படின்றது 6 பாயிண்ட், அதாவது நம்மளுக்கு 5.6 அப்படின்ற பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ப்ராஃபிட் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. இது 920 ஸ்டாடலை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எடுக்கும் பொழுது. ஓகே, ஆப்ஷன் பிரீமியம் வந்து பார்க்கலாம். ஆப்ஷன் பிரீமியத்தில் நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 24,150 அப்படின்றது எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ அதுதான் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்திருந்தது. ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் டே அடிப்படையில் எடுக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். நேற்று என்னன்னா வீடியோவில் சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா லேட் ஆயிடுச்சு நம்மளுக்கு லெவல்ஸ் வர்றதுக்கு. சரிங்களா? அதாவது க்ளோசிங் பிரைஸ் வந்து வர்றதுக்கு லேட் ஆனதுனால நம்ம வந்து அடுத்த நாள் அதாவது இன்னைக்கு காலையில வந்து நம்ம என்ன செஞ்சிருந்தோம் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் அந்த லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா மிட் ரேஞ்சா 174, R1 228, R2 285, R3 343 அப்படின்ற லெவல் எடுத்திருந்தோம். S1 129, S2 97, S3 64 அப்படின்ற லெவலும் அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 199, 149 அப்படின்ற ரெண்டு லெவல் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் செய்றாங்க. மீட்டிங் அப்படின்றது வந்து பண்றாங்க. மீட் பண்ணிட்டு நம்மளுக்கு புட் ஆப்ஷன் மேலே இருந்து கீழே இறங்குறாங்க, கால் ஆப்ஷன் கீழே இருந்து மேலே ஏறாங்க. நம்மளுக்கு டாமினேட் பண்ணி என்ன செய்றாங்க நம்மளோட
மிட் லெவலுக்கும் மேலே வந்து என்ன செய்யுது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது வந்து இருக்குது. ஓகேங்களா, மிட் லெவலுக்கு நம்மளுக்கு மேலே இருக்கிறாங்க. மேலே இருந்தாலுமே நம்மளுக்கு மூமெண்டம் அப்படின்றது பெருசாக வரல, ஒரு சைடுவேஸ் மூமெண்டமாக தான் இருக்கு. சரிங்களா, அதுவும் நம்மளுக்கு மிட் ரேஞ்சுக்கு மேலே தான் வந்து என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு வந்து நிலை பெறாங்க யாரு, கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட 149 அப்படின்ற லெவலையும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு கீழே வந்துட்டாங்க. கீழே வந்து எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்காங்க. சப்போர்ட் வந்து என்ன செய்யலைங்க, பிரேக் பண்ணலைங்க. சரியா, சப்போர்ட் நம்மளுக்கு பிரேக் பண்ணி இவங்க கீழே போயிருந்தால் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்குங்க, நல்ல ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். பட் ஆனால் என்ன செய்யலைங்க, இங்க வந்து அவங்க விடலை, அதுக்கு கீழே வந்து விடலை. ஓகேங்களா, ஸோ அங்கேயே வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் மாதிரி போட்டு கரெக்டாக அந்த 149க்கும் இந்த 129க்கும் இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளேயே தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, புட் ஆப்ஷன் அப்படின்றது பயணம் பண்ணியிருக்கு. அகைன் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, ரெண்டாவது நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து பண்றாங்க. கரெக்டாக நம்மளுக்கு கால் ஆப்ஷனும் நம்மளோட மிட் ரேஞ்ச் வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு, அதே மாதிரி புட் ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, அந்த 149 பிரேக் பண்ணி மேலே வராங்க. மீட்டிங் அப்படின்றது நடக்குது. இங்க டாமினேட் பண்றாங்க. யார் டாமினேட் பண்றாங்க, புட் ஆப்ஷன் வந்து கால் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி எங்க வரைக்கும் போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா R1 வரைக்குமே என்ன செஞ்சிருக்கு, பேருக்கு கரெக்டா R2 வர பேருக்கு பின் பாயிண்ட்லாம் நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க, அங்க இருந்து கீழே வந்து R1க்கு மேல வந்து நிலை பெற முடியல. ஓகேங்களா, சோ அங்கேயே வந்து மார்க்கெட் அப்படின்றது முடியுது. கரெக்டா 199 அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்றாங்க. கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு S1க்கு கீழே வந்து வந்துட்டாங்க. ஸோ இது நீங்க மீட்டிங் பாயிண்ட் வச்சு என்ன செய்யலாங்க, பார்க்க முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன் நம்மளுக்கு இதுக்கு மேலே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மீட்டிங் பாயிண்ட் வச்சு கூட ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா. நம்மளுக்கு வந்து என்ன நடக்கணுங்க, ஒரு ஆப்ஷன் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருந்தாங்க அப்படின்னா அவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும். தென் அதை பிரேக் அவுட் பண்ணா மட்டும்தான், அந்த ஆப்ஷனை பிரேக் அவுட் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு அடுத்த 100 பாயிண்ட் ஐடிஎம் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். சரியா, அது வரைக்குமே நம்மளுக்கு அந்த 50 பாயிண்ட் ஐடிஎம்மோட தான் சண்டை போட்டு நம்மளுக்கு என்ன ஆகும், ரிவர்சல் அப்படின்றதும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா நம்மளுக்கு டாமினேட் பண்ணி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நீங்க வந்து அப்சர்வ் பண்ணணும். சரியா, அதை கொஞ்சம் செக் பண்ணுங்க, டெய்லி வந்து செக் பண்ணி பாருங்க. மீட்டிங் பாயிண்ட்லேயே நிறைய வந்து உங்களுக்கு ஐடியா வந்து கிடைக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, ஒரு டைரக்ஷனை நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அதை வச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம நாளைக்கு உண்டான ரேஞ்ச் என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஓகே, நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ரைஸ் அப்படின்றது வந்தாச்சு. ஸோ அதனால நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஏடிஎம் ஸ்ட்ரைக் பார்க்கும்போது நம்மளுக்கு 24,050 அப்படின்றது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக கிடைச்சிருக்காங்க. சரியா, அதான் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் 157, புட் ஆப்ஷன் 154 அப்படின்னு இருக்கு. ஸோ நம்மளுக்கு எதில் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்கோ அதை நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்கான செய்வாங்க எடுத்துப்போம். ஸோ இப்போ இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்டாண்டல் அண்ட் ஸ்ட்ராங்கிள் லெவல்ஸ் என்ன வருது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலில் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 24,053 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. R1 24,206, R2 24,260 அப்படின்ற லெவல் இருக்கு. S1 23,896, S2 23,839 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. சரியா, ஸோ இதுல நம்ம எப்பவுமே என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஸ்டாண்டல் ரேஞ்சுக்கு மேலேயோ இல்லைன்னா கீழேயோ மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம 920 ஸ்டாண்டல் பேஸ் பண்ணி என்ன செய்வாங்க, லெவல்ஸ் அப்படின்றத எடுத்துருவோம். ஓகேங்களா, ஸோ அது நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிடுவோம். நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பிரீமியத்தில் பார்க்கும்போது மிட் ரேஞ்சா 155 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்குங்க. R1 210, R2 262, R3 315 அப்படின்ற லெவல் இருக்கிறாங்க. S1 110, S2 82, S3 55 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. சரியா, ஸோ இந்த லெவல் எப்பவுமே நம்மளுக்கு மாற போறது கிடையாது. நம்மளுக்கு ஒன்லி கேப் அப் கேப் டவுன் ஆனாலும் இண்டெக்ஸ்ல மட்டும் தான் லெவல்ஸ் மாறுமே தவிர நம்மளோட ஆப்ஷன் பிரீமியத்துல என்ன செய்யாதுங்க, லெவல்ஸ் அப்படின்றது மாறாது. சரிங்களா, நம்ம இதே லெவல்ஸ் தான் வந்து என்ன செய்ய போறோம், யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, நம்மளுக்கு நாளைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றத எடுத்து இந்த லெவல்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம சொல்றதை மறக்காதீங்க. எப்பவுமே மீட்டிங் பாயிண்ட் அப்படின்றத வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்க. சரியா, அதோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.